திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு பீஸா சாப்பிட போறாங்க. பிளாக் நம்பர் விளக்கம் மாதிரி எங்க வீட்டுல என் பேர் தண்டச்சோறு. ஏன் இவ்வளவு நாள் வீடியோ போடல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, எங்க அம்மா திடீர்னு நீ வெளியெல்லாம் இனி சாப்பிடாத, வீட்டுல எதுனாலும் சாப்பிடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் பீஸா பண்ணிதாங்க அப்படின்னா, பீஸாவா அதெல்லாம் செய்ய தெரியாது போடான்ட்டாங்க. உடனே கோவத்துல பஸ் ஏறி விறுவிறுன்னு சென்னைக்கு போய் பீஸா திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. வர வேகத்துல மாறி மறந்து விட்டு வந்துட்டோமே, பரவாயில்ல இருக்கட்டும், அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். அப்புறம் வெளியே போனா வெயில் அதிகமா இருக்கு, யாரும் வெளியே போகாதீங்க. மீறி வெளியே போனா உடம்பெல்லாம் வேக்கும், உலக கோப்பையே இந்தியா தான் தூக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட போயிருவோம். அங்க போய் அப்படியே பிஸா அவ்வளோத்தையும் ஆர்டர் பண்ணி சப்பக்கு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு 2 கேரி பண்ணிக்கிட்டோம். யூஸ் பண்ண கரையண்டா சோப்போம். பீஸா எப்படி இருக்கு நீ கேட்போம். பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டான். அப்போ ஊருக்கு கூட்டு போயிடலாம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன். அப்புறம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போகலாம் பார்த்தா மறுபடியும் வயிற்றுல ஏதோ இடம். இந்த வயிற்றுக்கு என்ன பிரச்சனை தெரியல, எப்பவும் காலியாக உள்ள ஒரு இடம் இருந்துட்டே இருக்கு. அதை நிரப்பதுக்காண்டி ரோஸ் மில்க் குடிக்கலான்னு சொல்லி உள்ள போனோம். 50 ரூபா ரோஸ் மில்க் அடி வயிறு வேற நிறைஞ்சிடுச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா மூக்கில் கொட்டும் தேளு இவ தான் என் ஆளு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.